சொன்னா பெரிய பொய்யா சொல்லணும். ஏன்னா பெரிய பொய்யை தான் வந்து மக்கள் நம்புவாங்களாம். கரூர் ஸ்டாம்பேடுக்கு காரணம் திமுக தான். போலீஸ் வந்து கொன்று குவிச்சிருச்சு. மலிவு விலை ரேடியோக்களை வந்து தயார் செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. எதுக்குனாக்க ஹிட்லரோட ஸ்பீச்சுகள் எளிமையா போய் மக்கள்கிட்ட சேரணும்னு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இப்ப அதே வேலையை தாவேகாவும் பண்ணுது. ரேடியோவுக்கு பதிலா இன்ஸ்டாகிராம். இவர் வந்து ஒரு இயேசு மாதிரிலாம் விஜயெல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க. இயேசு மாதிரி விஜயை போட்டாங்க. மோடியை வந்து கிருஷ்ண ராமர் மாதிரி போட்டாங்க. ராமரையே மோடி தான் காப்பாற்றுவாருன்ட்டு நார்த் இந்தியாவில் போட்டாங்க. கின்னஸ் ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்து 20 மினிட்ஸ் வந்து இடைவிடாமல் பொய் சொல்ல போறாரு ஒரு நாட்டோட முதலமைச்சர். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வந்து கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை ஒரு 100 நாள் சாதனைகள்ல அதையும் சேர்த்துருக்கலாம். அங்கே போய் பயங்கரமான அந்த வலியோட வேதனையோடு இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி தன்னோட நடனத்தை வெளிப்படுத்துவாருங்கிற மாதிரி வந்து அடிச்சு நவுத்துனாரு டான்ஸ் எல்லாம். அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற இவர் வீட்டில இருந்து காரை எடுத்து கிளம்புறான்னா காரில் காற்றை வந்து பிடிங்கி விட்டாங்க. போற வழியிலலாம் மரத்தை வெட்டி போட்டாங்க. இப்படி பல சதிகளை செஞ்சு திமுக போக விடலை. யார் அவங்க தடுக்குது வளர்ச்சியை? அது யாரு? நான் 2 பேரு பழிய தூக்கி போடுறாங்கன்ட்டு ஸ்டாலின் சொல்றாரு. ஆக்சுவலா அவர் மேல பழிய தூக்கி போட்டது யாருனாக்க வைகோவும் திருமாவும் தான். என்னடி இது? நீங்க ஏங்க விஜய் ஒட்டிங்க திமுகவை கேட்டாரு கூட்டணியில இருந்துகிட்டே. அது வேற வாயி, இது நார வாயி. கத்தி படத்துல இருந்து வந்த வருமானம் இந்த குடும்பத்துக்கு, காவலன் படத்துல இருந்து வருமானம் இந்த குடும்பத்துக்கு, சுறா படத்துல இருந்து வருமானம் வந்திருக்காது. அதனால லாஸ்டா அந்த மாஸ்டர் படத்துல இருந்து வந்த வருமானம் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்லி அவர் வீட்டு காசை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. இவரை கைது பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு அல்லது வந்து முதலமைச்சர்னு கிடையாது, விஜய்னு ஒருத்தர் அரசியலுக்கு வந்த பிறகே வந்து அவரோட பேச்சுக்கள், பொதுக்கூட்ட உரைகள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து கோயபல்ஸ் உரை, கோயபல்ஸ் தத்துவம் அப்படின்ட்டு கோயபல்ஸுங்கிற பேர் வந்து தொடர்ந்து அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. ரொம்ப சிம்பிளாக வந்து கோயபல்ஸ் தத்துவம் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு பொய்யை அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அது நடந்தே இருக்காது, அது வந்து பொய். அந்த பொய்யை வந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் அது வந்து மக்கள் மத்தியில் அது ஒரு உண்மை மாதிரி கொண்டு போய் பதிய வைக்க முடியும் அப்படிங்கிறத கோயபல்ஸ்னு ஒருத்தர் பண்ணார். யார் கோயபல்ஸ் அப்படின்னு போய் தேடி பார்த்தோம்னாக்கா, ஜெர்மனில் ஹிட்லரோட நாஜி கட்சி, அந்த கட்சியோட வந்து தலைமை பிரச்சாரகராக இருந்திருக்கார். கூடுதலாக வந்து ஜெர்மன் மக்கள் அறிவூட்டும் மற்றும் பிரச்சார அமைச்சர், அது ஒரு மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. அவரோட வேலையே என்னன்னாக்கா மக்களுக்கு வந்து அறிவூட்டுறது, அந்த மாதிரி வேலை. இப்போ வந்து பாஜகவில் சம்மந்தமே இல்லாமல் வந்து அறிவுசார் அணின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அறிவுசார் அணி வந்து யார் தலைவராக இருக்காருன்னு பார்த்தா ஒரு ஜோசியக்கார் ஷெல்லி. என்னென்னமோ பேசுவார். அவர் சொன்னது எதுவுமே விஜய் டிவிலேயே வந்து பொய்யா சொல்லுவார். அது எதுவுமே நடக்காது. ஆனாலும் ஒரு ஆஃபீஸ் போட்டு கல்லா கட்டிக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி வந்து முரணாக வந்து கோயபல்ஸ்னாலே பொய் சொல்கிறவர். ஆனால் அவர் எந்த துறைக்கு அமைச்சராக இருந்திருக்காரு ஹிட்லர் அமைச்சரவையில்னாக்க, மக்களுக்கு வந்து அறிவூட்டுற துறையில் அமைச்சராக இருந்திருக்காரு. அவரோட வேலையே வந்து இதுதான், ஒரு பொய்யை திருப்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அதை மக்கள் மத்தியில் உண்மை மாதிரி பதிய வைக்கிறது. ஸோ அந்த வேலையை தான் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்தும் ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களையும் பண்ணுறாரு. அவரோட கட்சி ஆட்களும் பண்ணுறாங்க. அது இப்போ நேற்று வந்து கரூர் பிரச்சாரம் வரைக்கும் அதுதான் தொடருது. என்னத்தையாவது பேச, அதுக்கு உண்மை, அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா, அது நடந்துச்சா இல்லையா, ஆனாலும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார் பொய்யை. அதை வந்து அவரை சார்ந்த மக்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அல்லது இப்போ வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறத தாண்டி ஓட்டே போட்டாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு பேர் மேலே ஓட்டு போட்டாங்க. அவங்க எல்லாரும் மறுபடியும் நம்பிட்டு இருக்காங்க. கோயபல்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, பொய், பிக் லை, சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. பஸ் லேட்டாக வந்துருச்சு, நம்ம பாட்டி செத்துட்டாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் ஆஃபீஸில் வரும்போது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இப்படி சின்ன சின்ன பொய்கள்லாம் சொல்லக்கூடாது. சொன்னால் பெரிய பொய்யா சொல்லணும். ஏன்னா பெரிய பொய்யை தான் வந்து மக்கள் நம்புவாங்களாம். சாம்பிளுக்கு வந்து திருப்பியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு விஜய் வந்து, கரூர் ஸ்டாம்பேடுக்கு காரணம் திமுக தான், போலீஸ் வந்து கொன்று குவிச்சிருச்சு அப்படின்னு. இது வந்து எவ்வளோ பெரிய கிளைம். போலீஸே வந்து சொல்லி போலீஸ் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறத அதை ஆதவர்ஜனாவும் சொல்கிறாரு. அதை வந்து கரூர் பிரச்சாரத்தில் விஜயும் சொல்கிறாரு. இப்படி பெரிய பொய்களாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் கோயபல்ஸ் சத்தத்தோட முதல் விதி. 2வது விதி என்னன்னாக்க, டோட்டல் மீடியா கண்ட்ரோல். அதாவது ஹிட்லர் காலத்தில் வந்து இப்போ இருந்த மாதிரி மீடியாக்கள் கிடையாது. ரேடியோ, செய்தித்தாள், சினிமா, இந்த மாதிரியான கலை வடிவங்கள் இதை வந்து ஹிட்லர் வந்து கைப்பற்றி வச்சுருந்தாரு. அதை வேலையை வந்து செய்கிறது தான் கோயபல்ஸ்
கோயபல்ஸ் தத்துவோட 2வது தத்துவம். அதை டிவிகேவும் பண்ணுறாங்க. நேற்று வந்து கரூருக்கு வந்து விஜய் போய் பிரச்சாரம் பேசுகிறாரு. காலையிலேயே வந்து ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து கிளம்பும் போதே வந்து பாலிமர்காரன் தன்னோட வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டான். அதாவது பேட்டிகள், ஊரில் இருந்து கிளம்பி வரவங்கள பேட்டிகள்லாம். அதில் வந்து ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குது. நாங்கள் வந்து போன வாட்டி வந்து விஜய் கரூருக்கு வந்தார், அப்போ வந்து அவரை கொஞ்சம் மன வருத்தத்தோடு அனுப்பி வச்சிட்டோம், கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, அவர் வந்து கொஞ்சம் ஓட வேண்டியதாகிடுச்சு, அவசரமாக ஓடி போய் 1 மாதம் வீட்டில் பதுங்க வேண்டியதாகிடுச்சு, இப்படியான சங்கடங்களுக்கெல்லாம் விஜய் ஆளாக்கிட்டோம், இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லுது. அது வந்து ஒரு ப்ரொபகண்டா, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி அப்படி ஒரு ரீல்ஸை போட்டால் அது ஃபுல்லாக அவ்வளவு மில்லியன் கணக்கான வியூஸ் போய் அதுக்கு எல்லாரும் மக்கள் போய் அடிக்ட் ஆகுறாங்க. அப்புறம் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு எல்லாம் பாலிமரில் தான் வந்துச்சு நேற்று. மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்கள அந்த பிரச்சார கூட்டத்துக்கு கூட்டு வராரு. அவரால் உள்ளே போக முடியாது, அவருக்கு பாஸ் இல்லை போல. அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து விஜயை பார்க்காட்டியும் பரவாயில்ல, என் பொண்டாட்டி எப்படியாச்சும் விஜயை பார்த்துடணும், அதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இன்னொருமா வந்து சிரிக்குது, நான் வந்து போன கூட்டத்துக்கு வரல, போன பிரச்சார கூட்டத்துக்கு வரல, ஒருவேளை வந்திருந்தா இப்போ நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், இப்போ நான் இந்த கூட்டத்துக்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணி இப்படியான ரீல்களாக பேச வச்சு எங்கே விஜய் போனாலும் இப்படி ஒரு 5 பேர், அதாவது அந்த 5 பேர் மட்டும்தான் பேசுவாங்க. ஏன்னா கூட்டத்துக்கு 5000 பேர் வராங்க, 6000 பேர் வராங்க. திருச்சிலையும் இதான் நடந்துச்சு, ஒரு 5 பேர் எல்லா மீடியாவுக்கும் பேசுவாங்க. ஸோ இதை வந்து மீடியா கண்ட்ரோல் பண்ணுறது. பாலிமர் நேற்று கரூரில் வந்து அந்த சம்பவத்தை தரமாக பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கரூருக்கு வந்திருந்தாங்க இல்லையா, அன்றைக்கே நாங்கள் பார்த்தோம், அவுட்டரில் வரும்போது நாங்கள் பார்த்தோம். மீட்டிங்க்கு அந்த இடத்துக்கு போயிருந்தா இன்றைக்கி இருப்போமான்னு தெரில. இது வரைக்கும் நெருக்கடிகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு எங்க தளபதி வந்து ரொம்ப வீர நடை போட்டு மறுபடியும் கரூர் வந்து என்ட்ராக போறாரு. அவர் பர்சனலா நிறைய ஹர்ட் ஆயிருப்பார்ல, அவர் எவ்வளவு மனசு வந்து போய் மித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுத்தா கூட அதை வந்து வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து போடுவாரு. அவர் 41 பேர் வீட்டுக்கும் போய் பேசியிருக்காரு, பார்த்திருக்காரு. ஒரு சோசியல் மீடியால கூட அவர் அப்லோட் பண்ணல, வீடியோ எடுக்க சொல்ல, போட்டோ எடுக்க சொல்ல. அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் 24/7, புதிய தலைமுறை, எல்லா செய்தி சேனல்களும், அதாவது அவங்க இன்னும் விட்டு வச்சது எதுனா சன் நியூஸையும் கலைஞர் செய்திகளும். கலைஞர் செய்திகளை வந்து நீங்கள் ஹைஜாக் பண்ணணும்னா அறிவாலயத்தில் போய் பேசணும். அந்த முயற்சியை அவங்க எடுக்கல. அதனால வந்து மற்ற எல்லா சேனல்களையும் மீடியாக்களையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹிட்லர் காலத்தில் கோயபல்ஸ் என்ன பண்ணியிருக்காரு, மலிவு விலை ரேடியோக்களை நிறைய அறிமுகப்படுத்தியிருக்காரு. பீப்புள்ஸ் ரிசீவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் போல இருக்கு. அதை வந்து அது பேர் வாக்சம்பர் ஃபெங்கர், அது வந்து ஜெர்மனில் இருக்குது, ஏதோ வாக்சம்பர் ஃபெங்கர் அப்படின்ட்டுங்கிற மலிவு விலை ரேடியோக்களை வந்து தயார் செஞ்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காரு. எதுக்குனாக்கா ஹிட்லரோட ஸ்பீச்சுகள் எளிமையாக போய் மக்கள்கிட்ட சேரணும்னு. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இப்போ அதே வேலையை தாவேக்காவும் பண்ணுது. அந்த மலிவு விலை ரேடியோவுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், விஜய் என்ன பேசினாலும் அடுத்த 2 செகண்டில் ரீல்ஸாக வந்து டக்குன்னு எல்லாத்துக்கும் ஒழுந்துரும். அந்த வேலையும் கோயபல்ஸ் வேலைகளை தாவேக்கா பண்ணுது. இன்னொன்று முக்கியமானது அதுதான் வந்து நாஜி படைகள், ஹிட்லர் வந்து யூதர்களை தான் எதிர்த்தாரு, யூதர்களை தான் கொன்னு குவிச்சாரு. அந்த ஆன்டி செமிட்டிக் ப்ரொபகண்டா, யூத எதிர்ப்பு பிரச்சாரம், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். எது செஞ்சாலும் திமுக தான், திமுகவோட சதி அப்படிங்கிற ப்ரொபகண்டா ஹிட்லர் வந்து யூதர்களுக்கு எதிராக பண்ணியிருக்காரு. அது எல்லா வகையிலையும் பண்ணார். அவர் திரைப்படங்கள், யூதர்களுக்கு எதிராக திரைப்படங்கள், ஒரு கார்ட்டூன் அப்படின்னாலும் அதை பண்ணுறது. ஜெர்மனோட பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் வந்து யூதர்கள் தான் அப்படின்ட்டு சொன்னார். இதை வந்து மோடியும் பண்ணுறாரு. இந்தியாவோட பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் இஸ்லாமியர்கள் அப்படின்னாரு. அவங்க எப்படிங்க காரணம் ஆவாங்க? கிட்டத்தட்ட 80% பேர் வந்து இந்துக்கள் இருக்காங்க, 20% பேர் தான் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்க எப்படி பொருளாதாரத்துக்கு காரணம்னு சொல்றீங்கன்னு கேட்டால், எங்கே பார்த்தாலும் கறிக்கடை வந்து பாய் தான் வச்சிருக்காரு, இப்படி வந்து பொய் சொல்றது. கடை வீதியை பாரு, எங்கே பார்த்தாலும் பாய் தான் கடை வச்சிருக்காங்க, அவங்க தான் நம்மளோட இந்துக்களோட பொருளாதாரத்தையே வந்து நசுக்கிறாங்க. 10 கடை இருந்தால் அதில் 2 பாய் கடை இருக்கும். அது வந்து ரேஷியோ 20% இருக்காங்கன்னா 2 கடை. ஆனால் அந்த 2 கடையை சொல்லி அந்த 2 கடைனால தான் அந்த 8 கடைக்குமே பிரச்சனை. இப்படிங்கிறது தான் வந்து மோடி வந்து நார்த் இந்தியாவில் 15 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. நார்த் இந்தியன்ஸும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே ப்ரொபகண்டாவை, அதாவது ஹிட்லர் என்ன பண்ணாரோ, ஹிட்லர் வெளியில் மோடி என்ன பண்ணாரோ, அதே வேலையை இங்கே விஜயும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, கோயபல்ஸ் தேரி பொய்யை வந்து உண்மையாக சொல்லுவார். அவர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணார்னா அது எல்லாத்தையும் தாவேக்காவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி, என்ன பொய்யெல்லாம் அவர் சொன்னார்? ஒரு சில பொய்கள் மட்டும். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அந்த பொறுப்பில் வந்து 1933 45 வரைக்குமே இருந்திருக்காரு. கோயபல்ஸ் வந்து 12 ஆண்டுகள் அந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. 12 ஆண்டுகளில் இவங்க 2.5 வருஷத்துலேயே லட்சக்கணக்கான பொய்களை சொல்லியிருக்காங்க. ஸோ 12 ஆண்டுகள் இருந்தவர் கோடிக்கணக்கான பொய்களை சொல்லியிருப்பாரு. அதில் முக்கியமான பொய்கள் என்ன அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னாக்க, ஜெர்மன்
ஜெர்மானியர்கள் வந்து உலக நாடுகள் எல்லாத்தோடையும் போர் நடத்திட்டு இருக்காங்க. உள்நாட்டில் யூதர்களோட போர் படுகொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் அவர் சொன்ன முதல் பொய் என்னன்னாக்க, முதல் உலகப் போரில் ஜெர்மனி ராணுவம் களத்தில் தோற்கவில்லை, மாறாக நாட்டில் இருந்த யூதர்களும் கம்யூனிஸ்டுகளும் துரோகம் செய்து முதுகில் குத்தியதால் தான் ஜெர்மனி தோற்றது. அதாவது இவ்வளோ பெரிய ராணுவம் ஆட்சியில் இருக்காங்க, அவங்களால நம்ம தோக்கல, நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்த யூதர்களால் தான் நம்ம தோத்தோம் அப்படிங்கிற பொய்யை வந்து சொல்லி அதை மக்களும் உண்மையாக நம்பினாங்க. ஆனால் உண்மை என்னன்னாக்க, ஜெர்மன் ராணுவம் வீக்காக இருந்துச்சு. ஜெர்மன் மற்ற நாடுகளோட போய் போரிட போகிறது ஊரில் இருக்க யூதர்கள், அதை அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட யூதர்களா இல்லை அந்த நாட்டோட இராணுவம் தான் போய் மற்ற நாடோட போராடணும். அந்த இராணுவம் ரொம்ப பலவீனமாக இருந்து அந்த போரில் வந்து தோத்தாங்க. அந்த ஜெர்மன் இராணுவத்தோட தளபதியே வந்து ஆப்போசிட் இராணுவத்தில் போய் தோல்வியை ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சார். அதனால தான் வந்து இது எவ்வளோ பெரிய பொய் பாருங்க. தளபதியே வந்து சரணடைஞ்சு இராணுவம் வந்து போரிட முடியாமல் தோக்குது. ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற யூதர்கள் தான் வந்து இந்த தோல்விக்கு காரணம். அவங்க உள்ளுக்குள்ளே இருந்தே சதி பண்ணிட்டாங்க, நம்மளை முதுகில் குத்திட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, முதுகில் குத்திட்டாங்க. இது எல்லாம் வந்து எதுக்கெடுத்தாலும் நேரு தான் மோடியும் சொல்வார், எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின் தான் திமுகன்னு விஜயும் சொல்வார். அதை அப்பயும் சொல்லியிருக்காரு கோயபல்ஸ். அதை ஜெர்மன் மக்களும் நம்பியிருக்காங்க. ரெண்டாவது வந்து 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்குவதற்கு முன் போலந்து இராணுவம் ஜெர்மனியின் வானொலி நிலையத்தை தாக்கியது அப்படின்னு ஒரு கோயபல்ஸ் வந்து உலகத்துக்கே சொல்லி அதை நக்க வச்சார். வந்து நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்க, மெயின் ரேடியோ ஸ்டேஷனையும் அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால தான், அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஸ்ட்ராங்கு தான், உள்ளே இருந்த ஆட்கள் உள்ளடி வேலை பண்ணுறாங்க, அவங்க வந்து அட்டாக் பண்ணாங்க இப்படின்னு பொய் சொல்கிறது. ஆனால் உண்மை என்னன்னாக்க, நாஜி இராணுவத்தினரே போலந்து இராணுவ உடைகளை அணிந்து கொண்டு தங்கள் சொந்த வானொலி நிலையத்தை தாக்கி நாடகம் ஆடினர். போலந்து மீது போர் தொடுப்பதை நியாயப்படுத்த கோயபல்ஸ் ஜோடித்த மிகப்பெரிய பொய் இது. அதாவது இவங்களே போலந்து இராணுவம் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து சொந்த நாட்டோட வானொலி நிலையத்தையே தாக்கிட்டு போலந்து தான் தாக்குச்சு, பதிலுக்கு நாங்கள் அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பொய்யை அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவர். யூதர்கள் உலகையாள சதி செய்கிறார்கள், திமுக சதி செய்கிறது, திமுக எல்லாத்துக்கும் சதி செய்யுது, விஜயை வந்து ஜெயில் அடைக்க சதி செய்யுது, விஜயை வந்து அடக்க சதி செய்யுது, மக்களை கொல்றதுக்கு சதி செய்யுது, ஆட்சியை கலைக்க சதி செய்யுதுன்னு சதி லிஸ்ட்டு பெருசாக வந்துட்டே இருக்குது. இதே சதி லிஸ்ட்டு தான் ஜெர்மனிகளும் பயன்படுத்தினாங்க. உலக பொருளாதாரம், வங்கிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் நாடுகள் அனைத்தையும் யூதர்கள் தான் பின்னால் இருந்து இயக்குகிறார்கள், அவர்கள் ஜெர்மனியை அழிக்க சதி செய்கிறார்கள் அப்படின்னு கோயபல்ஸ் போய் சொன்னார். பின்னால் இருந்து வந்து யூதர்கள் தான் இயக்குறாங்க, நம்மளுக்கு எதிராக சதி செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் விஜயும் சொல்லிட்டு இருக்காரு. முதலமைச்சராக 60 நாள் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டோட முதலமைச்சரே அவர் தான். ஆனாலும் கரூருக்கு என்னை செல்ல விடாமல் சதி செய்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ஆதரவும் கிடையாது. அவர் பாட்டில் அவர் போய் சொல்லிக்கிட்டே இருப்பார். டிவிக்கு விர்ச்சுவல் வேரியர்ஸ் அவங்க பாட்டில் அதை நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கோயபல்ஸ் தியரியை அங்கேயும் பயன்படுத்துகிறார். நாலாவதாக வந்து போரின் இறுதி கட்டத்தில், அதாவது இரண்டாம் உலக போரோட இறுதி கட்டம் 1945 தான் போர் வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஜெர்மன் வந்து தோத்து ஹிட்லர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. ஜெர்மன் தோற்கும் நிலையில் இருந்தபோது ஹிட்லரிடம் உலகையே அளிக்கும் அதிநவீன ரகசிய ஆயுதங்கள் உள்ளன, விரைவில் ஜெர்மனி வெல்லப் போகிறது என்று ரேடியோவில் பொய் பரப்பினார். எப்படின்னாக்க, ஹிட்லருக்கு ஆதரவாக தான் அந்த மக்கள் வந்து திரண்டிருக்காங்க. அவங்கள வந்து அப்படியே ஹைப்லேயே வச்சுக்கிறதுக்கு விஜய் ரசிகர்கள், விஜய் வந்து ஊட்ட விட்டே வெளியே வர மாட்டார். ஆனால் இவங்க என்ன பொய் சொல்லுவாங்கனாக்கா, அவர் வருத்தத்தில் இருக்கிறார், 60 மணி நேரம் அழுதார், ஒவ்வொரு குடும்பத்தின் காலில் விழுந்தார், அண்ணன் சாப்பிடாம இருந்தார், உடம்பு மெலிஞ்சு போயிட்டாரு இப்படின்னு அவர் சொந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஆனால் அவர் மேலான பற்றை வந்து மக்கள்கிட்ட இருந்து குறைய விடாமல் வந்து பொய்களாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கடைசி நேரத்தில் கோயபல்ஸும் செஞ்சிருக்காரு. ஹிட்லர்கிட்ட பயங்கரமான ஒரு ஆயுதம் இருக்குது, அதை போட்டாருன்னா அவ்வளோதான், உலகமே காலி ஆகிடும். இவங்க இன்னொரு பொய்யும் சொல்லுவாங்க டிவிக்கில், விஜய்கிட்ட வந்து ஒரு அதி அற்புதமான சக்திகள் இருக்குது, வந்த அடுத்த நிமிடம் வந்து லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க. நேற்று கரூர் ஸ்பீச்செல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டார், லஞ்சம் இல்லாத மாநிலம், நாளைக்கு ஐநால இருந்து விருதெல்லாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நம்ம லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, இவர் வந்து ஒரு சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் அப்படின்னு பூம் பண்ணுறது. மோடிக்கும் அதே தான் சொன்னாங்க, 46 இன்ச்சு, அதாவது விஸ்வகுரு, உலகத்துக்கே இவர் தான் டான் அப்படின்னாங்க. ஆனால் டண்டனக்கான் டான்னு பாகிஸ்தான் தான் வச்சு அடின்னு அடிச்சிச்சு. பாகிஸ்தான் தான் ஈரான் அமெரிக்கா போரையே போய் நிறுத்துச்சு. ஆனாலும் வந்து மோடிக்கு முட்டு கொடுப்பார்கள். கோயபல்ஸ் வந்து ஹிட்லருக்கு முட்டு கொடுத்தார், கோடி மீடியாக்கள் மோடிக்கு முட்டு கொடுத்தார்கள். ஆதவர்ஜனா மாதிரியான ஆட்கள் வந்து அந்த குரூப் வாய்ஸ் ஆஃப் காமன் குரூப்புகள் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற கோயபல்ஸ் தியரி இங்கேயும் தொடருது. கடைசியான பொய், அதான் நிறைய பொய் சொல்லியிருப்பாரு, நம்ம சாம்பிளான பொய்கள் மட்டும். அதான் தெய்வீக ரட்சகர், அப்படியே நேரடியாகவே இது வந்து இவர் தான் ரட்சகர், இவர் வந்து ஒரு இயேசு மாதிரிலாம் விஜயெல்லாம் போட்டு பார்த்துட்டாங்க. இயேசு மாதிரி விஜயை போட்டாங்க, மோடியை வந்து ராமர் மாதிரி போட்டாங்க. அதாவது ராமர் மாதிரி போடுறத தாண்டி ராமரையே மோடி தான் காப்பாற்றுவார்ன்ட்டு நார்த் இந்தியாவில் போட்டாங்க. நம்ம ஆட்கள் வந்து அந்தளவுக்கு இன்னும் போல, சீக்கிரமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹிட்லர் உண்பதோ உறங்குவதோ இல்லை,
சேம் டயலாக், சேம் டெய்லர் சேம் வாடகைங்கிற மாதிரி. அவர் ஜெர்மனி மக்களின் நலனுக்காக மட்டுமே வாழும் ஒரு தியாகி மற்றும் தவறுகளே செய்யாத ஒரு புனிதர். அப்படியே இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். கோயபிள்ஸ் வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்த அரிய தத்துவம். ஹிட்லர் வந்து தூங்க மாட்டார், சாப்பிட மாட்டார், வேலை பார்ப்பார். மோடிக்கும் அதை தான் சொன்னாங்க. லீவே போடாமல் நாடாளுமன்றத்துக்கு வராரு, சாப்பிடாம கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, கண்ணுக்குட்டியை வச்சுக்கிட்டு கோவிட் டைமில் வந்து ஏதோ மயிலர்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். அதை என்ன எழுதினாலும் பொருளாதாரத்தை எப்படி சரி செய்யலான்னு எழுதிக்கிட்டு இருந்தாருங்க. இவருக்கும் அதே தான் சொல்கிறாங்க. டிஃபன் கேரியர் கட்டிட்டு வராரு, காலையில் 10 மணிக்கு வந்துடுறாரு, 5 மணி வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்காரு, எந்நேரமும் வேலை வேலை வேலைன்னு இருக்காரு அப்படின்றாங்க. கடவுள் இவர் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாரு. இந்த மென்டாலிட்டி தான் வந்து பிம்பம் விஜய்க்கும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை அவரோட ரசிகர்களும் நம்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ கரூர் பிரச்சாரம், கரூர் இடைத்தேர்தல் பிரச்சாரம். முதல்ல வந்து திருச்சி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனார். அதுக்கப்புறம் நேற்று வந்து கரூர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாரு. நான் ஸ்டாப்பாக, அதாவது கின்னஸ் ஆட்களை வந்து கூப்பிட்டு வந்து 20 மினிட்ஸ் வந்து இடைவிடாமல் பொய் சொல்ல போகிறார் ஒரு நாட்டோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சுருந்தாங்கனாக்க, நேற்றே வந்து சாயந்தரம் இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே வந்து கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை ஒரு 100 நாள் சாதனைகளில் அதையும் சேர்த்துருக்கலாம். ஐடியா இல்லாமல் பண்ணிட்டாங்க. அப்படி 20 நிமிஷத்துக்கு தொடர்ந்து ஒருத்தன் ஆரம்பிக்கிறதுலேருந்து மூச்சு விடுறது, பேப்பரை பார்க்கறது, மேலே பார்க்கறது, கீழே பார்க்கறதுன்னு எல்லாமே எப்படி ஒரு தலைவரால் பொய்யாவே நடிக்க முடியும் அப்படின்னு நேற்று வந்து விஜய் வந்து ஒரு டெமோ காமிச்சார். அதில் வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து வலி வேதனையோடு இருக்கேன், எனக்கு வந்து பல வழிகள் இருக்குது, அது பல வழிகளில் இதுதான் முக்கியமான வழி அப்படின்ட்டு சொன்னார். கரூர் ஸ்டாம்பேட் அதை சொல்கிறாரு. நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். செப்டம்பர் 29 அன்னைக்கு நடந்துச்சு. இங்கே இவ்வளோ பேர் வந்து 41 பேர் வரிசையாக வந்து செத்துக்கிட்டு இருக்கும்போது உட்டேம்பார் போட்டோன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஓடி போனவர் 1 மாதம் வெளியே வரவே இல்லை. ஓடினே இருக்கிறாரு. அதுக்கப்புறமேல அந்த வலி வேதனையோடு இருந்தவர் 1 மாதம் கழிச்சே வந்து இந்த வலியோடையும் வேதனையோடையும் வந்து ஏகப்பட்ட நிகழ்ச்சிகளில் போய் கலந்துக்கிட்டார். கட்சியோட பொதுக்குழு நடந்துச்சு, மகளிர் தின விழா கொண்டாடினார், கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினார், ரம்ஜான் விழா கொண்டாடினார், கல்யாணத்துக்கு பல கல்யாணங்களுக்கு போனார். அதில் ஒரு கல்யாணத்துக்கு ஜோடியாலாம் போனார். இதெல்லாம் கூட ஏங்க ஒருத்தர் வந்து ரம்ஜான் கொண்டாடக்கூடாதா, கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதா இப்படிலாம் கூட கேட்டாலும் டிசம்பர் 28 கரெக்டாக செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு 3 மாதம் தான் ஆச்சு. 3 மாதத்தில் வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு போனார். அது வந்து நேற்றுலேருந்து வந்து அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பயங்கரமான அந்த வலியோட வேதனையோடு இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி தன்னோட நடனத்தை வெளிப்படுத்துவாருங்கிற மாதிரி வந்து அடித்து நவுத்துனார் டான்ஸ் எல்லாம். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஓடி ஒளிஞ்சிட்டான்னு வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இப்படி வலியோடையும் வேதனையோடும் இருந்தவர் மொதல் 3 மாதம் வந்து நல்ல சந்தோஷமாக வெளியில் வந்த காட்சிகள்லாம் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து நான் வலியோட இருந்தேன் வேதனையோடு இருந்தேன்னு சொல்லுவார். அதை வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி கத்தி கிளைமேக்ஸ் பிஜிஎம்லாம் போட்டு அவரோட ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், புசி ஆனந்த் எல்லாரும் வந்து தலைமறை ஆப்ஸ்கண்ட் ஆகிட்டாங்க. ராஜ்மோகன்லாம் வந்து தேடவே இல்லை, ஆனாலும் போய் அவர் வந்து தலைமறை ஆகிட்டார். ஒருத்தர் கூட கிடையாது தாவேக்கா. இப்போ வந்து எங்கே போனாலும் தாவேக்கா கொடியை கட்டிக்கிட்டு பேனர் வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக ரகலை பண்ணுறா அவங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கனாக்கா, கல்யாண வீட்டுக்கு வந்து கூப்பிட்டா தான் போகணும், இளவு வீட்டுக்கு கூப்பிடாமே போகணும் அப்படிம்பாங்க. இறந்தவங்க வீட்டுக்கு வந்து போய் நிற்கிறதுங்கிறது அவங்களுக்கான நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கிறது, ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறது, நமக்காக இவங்க இருக்காங்கிறது. ஏன்னா ரொம்ப துன்பத்தில் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் போய் கூட போய் நின்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல். அந்த ஆறுதலை கூட விஜய் தான் செஞ்சிருக்கணும், விஜய் தான் போயிருக்கணும். ஆனாலும் அவர் போல வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. 1 மாதம் வெளியே வரவே இல்லை, பத்திரிகையாளர்களெல்லாம் மீட் பண்ணல, பேசவே இல்லை. அவரோட கட்சிக்காரர்களும் ஒருத்தர் கூட இல்லை. கன்னியாகுமரியிலேருந்து ஒரு கட்சிக்காரங்க ஒரு 10 பேரை வர சொல்லி நீ போய் அவங்க கூட நில்லு, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யி, எதையுமே பண்ணல. அப்போ கூட இருந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து செஞ்சது வந்து அப்போ இருந்த அரசு, மற்ற அரசியல் கட்சி சேர்ந்தவங்க தான். தாவேக்கா வந்து சுத்தமாக கூட இல்லை. ஆனாலும் மொத்த கிரெடிட்டையும் இப்போ திருடர் யான் அப்படி இருந்தேனாக்கா வழியில் இருந்தேன் வேதனை இருந்தேன் அப்படின்ட்டு டயலாக் கொடுத்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு.
இது ஏன் எதனால அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? கிட்டத்தட்ட 285 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு கரூருக்கு போயிருக்காரு. சரி, தேர்தல் முடிவு மே 4 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரூர் வந்து உங்களை யாருமே போக விடலை. திமுக வந்து சதி பண்ணிருச்சு. இவர் வீட்டில் இருந்து காரை எடுத்து கிளம்புறான்னா காரில் காற்றை வந்து பிடுங்கி விட்டாங்க, போகிற வழியிலலாம் மரத்தை வெட்டி போட்டாங்க. இப்படி பல சதிகளை செஞ்சு திமுக போக விடலை. மே 4 வந்து இவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டார். மொத்த தமிழ்நாடும் இவர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. என்ன எந்த அளவுக்கு இவர் கண்ட்ரோலுக்குனாக்க, இவர் முதலமைச்சராக போய் பதவியே ஏற்கல, அதுக்குள்ளே கான்வாய் கொடுத்துட்டாங்க. முதலமைச்சருக்கான கான்வாய் கொடுத்துட்டு முன்னாடி 2 கார் பின்னாடி 2 காருன்ட்டு ஆளுநர் மாளிகைக்கே ஒரு 5 வாட்டி போயிட்டு வந்தார். அப்படியெல்லாம் இருந்தவர் கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு தான் இப்போ கரூருக்கே போயிருக்காரு. நேற்று போய் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இடைத்தேர்தல் வந்து அதாவது அந்த தொகுதி வந்து காலியாக இருக்குது அப்படின்ற அறிவிப்பு வருது. போகிறாரு, போய் அதில் தான் பேச்சே முடிக்கிறார். நீ என்னன்னாலும் பண்ணிக்க, அவனாலும் செத்துக்க பண்ணிக்க, இடைத்தேர்தல் வருது, வச்சு செஞ்சு விடு திமுகவை அப்படின்ட்டு அவர் தான் அதோட நோக்கமாக இருக்கு அவருக்கு. அதனால வரப்போற இடைத்தேர்தலில் மக்களே நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன், ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க. நான் ஒளிஞ்சுக்கலாம் இல்லை, நான் வந்து இதோட பின்னணி என்ன, இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கு யாரெல்லாம் காரணம்னு எதுக்கு போய் விஜய் யோசிச்சாருன்னு தெரில. முதல் காரணம் அவர் தான். லேட்டாக வந்தார், அங்கே இருக்கிறவங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்கல, ஒரு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணலை. இன்னொரு முக்கியமான காரணம் புசியானந்த் தான் வந்து ப்ரெஸ் மீட்டே கொடுத்தாரு. 12 மணிக்கு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்குது. அதாவது 8:30க்கு வந்து நாமக்கல்ல, அன்றைக்கி 2 மாவட்டம், 8:30 மணிக்கு நாமக்கல்ல நடக்குது, 8:30 மணிக்கு நாமக்கல்ல முடிச்சுட்டு 12 மணிக்கு வேலுச்சாமிபுரத்தில் நடக்குது அப்படின்னு புசியானந்த் பேட்டி கொடுத்தது இன்னும் இருக்குது. நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். 27/9/2025 அன்று மக்கள் தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடம் மற்றும் நேரம் கரூர் மாவட்டம் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் நண்பகல் 12 மணிக்கும் நடைபெற உள்ளது. கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவித்தார். ஆனால் இவர் வந்தது எப்போ? 8 மணிக்கு. அதுதான் அதோட முக்கியமான காரணமே. அங்கே அவர் நிகழ்ச்சி நடந்த இடத்துல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அந்த வீட்டு உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்களே வந்து இவர் வந்து 12 மணிக்கு வருவாருன்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க. 8 மணிக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. 8 மணிக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 10 மணிக்கெல்லாம் கும்பலாயிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர் வந்து 8:30 மணிக்கு நாமக்கல்ல வரேன்னு டைம் கொடுத்தவர் 8:30 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே கிளம்பினார். டைமிங் தான் மெயின். 12 மணிக்கு வரேன்னு சொன்னார். அட்லீஸ்ட் ஒரு 3 மணிக்கே இங்கே ஆஜராக இருந்தாருன்னா கும்பல் கரெக்டாக இருந்திருக்கும். கரெக்டாக எல்லாமே வெளியே போயிருப்பாங்க, போக்கஸ் இருப்பாங்க. சாப்பாடாம இருந்தாங்க எல்லாமே. தண்ணி இன்னி கூட இல்லைங்க, தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, தண்ணி குடிக்கல எதுவுமே. முதல் காரணம் எல்லாரும் சொல்கிறது லேட்டாக வந்தார் அப்படிங்கிறது தான். ஆனால் இது வந்து இதுக்கு எதுக்கு வந்து வீட்டில் ரூம் போட்டு இதுக்கு யார் காரணம், பின்னணி என்னன்னு யோசிச்சேன்னு சொல்கிறாரு. கரூர் இறப்புக்கு வந்து என்ன காரணம் அப்படின்ட்டு ஆதவர்ஜனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இவர் லேட்டாக வந்தார், இவர் வந்து அங்கே இருந்தவங்களுக்கு சாப்பாடு தரல, தண்ணி தரல, கொஞ்சம் பேர் 5000 பேர் வருவாங்க, 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டார். இவர் வந்து பைபாஸில் வரும்போதே வந்து லைட்டை போட்டு மக்களுக்கு கையை காட்டியிருந்தாருனாக்க கூட்டம்லாம் அங்கேருந்தே கலைஞ்சு போயிருக்கும். ஆனால் இவர் இங்கே கூட்டம் கூடணுங்கிறதுக்காகவே அங்கேருந்து எல்லா ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்தார். அங்கே வந்து ஷூட்டிங் நடத்தினார். ஷூட்டிங்கு வந்து கும்பல் வேணுங்கிறதுக்காக அவங்க வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்ட கூட்டம் அது. அங்கே வந்து அந்த வேலுச்சாமிபுரத்தில் வந்து ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 5 மணிக்கு தான் வந்து அந்த ஃபேக்ட்ரி முடியும். ஸோ 5 மணிக்கு மேலே முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்து சேர்றதுக்கு அந்த டைம் ஆகும். இப்படின்னு பல காரணங்கள் இருந்துச்சு. அந்த எல்லா காரணங்களுக்குமே வந்து அது பொய் அப்படிங்கிற ஆதாரம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மை. ஆனால் இவர் ஆதவர்ஜனா வச்சு என்ன இப்போ கிரியேட் பண்ணுறாருனாக்க, எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் தான் கொன்று குவிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. திமுகலேருந்து போய் கேஸ் போடுறாங்க. இவர் பாருங்கள் வந்து ஒரு சிபிஐயில் வழக்கு நடக்குது. திமுக போலீஸ் தான் வச்சு கொன்னுச்சுன்னு சொல்கிறாரு. இதை வந்து இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நியாயமானதான். திமுக சொல்லுதோ, அதிமுக சொல்லுதோ, காங்கிரஸ் சொல்லுதோ, ஆம் ஆத்மி சொல்லுதோ, ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு சிபிஐயில். அவங்க வந்து அந்த கேஸ் எதுக்கு நடக்குது, யார் காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கேஸ் நடக்குது. அந்த குற்றவாளியாக இருக்கிற அக்யூஸ்டே அவர் தான். ஆதவர்ஜனாவும் ஒன் ஆஃப் தி அக்யூஸ்டு. அவரே வந்து டிக்ளேர் பண்ணுறாரு போலீஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாருனாக்க ரொம்ப சிம்பிள். கரூர் வழக்கை பற்றி நீங்கள் வெளியே பேசாதீங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லணும். ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து வழக்கு போட்ட திமுகவை வந்து நீங்கள் என்ன இப்படிலாம் வந்து வழக்கு போடுறீங்க, போய் சிபிஐயில் போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பேசக்கூடாதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்குறாங்க. ஆதவர்ஜனாவுக்கு கிடைச்ச க்ரீன் சிக்னலை நேற்று விஜயுமே வந்து கரூரில் பயன்படுத்திக்கிட்டு அது சினாரியோவே மாத்துறாரு. அவர் மேலே ஒரு 10 குற்றச்சாட்டு இருந்துச்சுனாக்க அது எல்லாமே வந்து மறக்கடிக்கப்பட்டு புதுசாக ஒரு பொய்யை கொண்டுட்டு வர்றாரு. காவல்துறை தான் காரணம், போலீஸ் தான் கொன்று குவிச்சிச்சு அப்படிங்கிறாரு.
அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. அன்னைக்கே வந்து அதில் பாதிக்கப்பட்ட 41 பேர் இறந்தாங்க. 36 குடும்பங்கள், அதில் 31 குடும்பங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறாரு. ஒட்டு மொத்தமாக எல்லா சாட்சியுமே கலைக்கிறாரு. கலைச்சு போலீஸ் தான் காரணம்ங்கிற ஒரு சினாரியோவை உருவாக்குறாரு. அதுக்கு உச்சநீதிமன்றமும் சிபிஐ, மோடிக்கு கீழேங்கிற சிபிஐயும் வந்து முழு ஆதரவு தருது. இப்போ இவங்க சாட்சி சொல்ல போகிறாங்க, நாளைக்கு கேஸ் நடக்க போகுது அப்படின்னாக்க கோர்ட்டுக்கு ஆதரவர்ஜனாக சொன்னார், முதலமைச்சரும் சொன்னார் போலீஸ் தான் காரணம்ட்டு. இப்போ இவங்க போய் என்ன சொல்லுவாங்க, இவங்களும் அதே தான் சொல்ல போகிறாங்க, போலீஸ் தாங்க காரணம்னு சொல்லுவாங்க. கடைசியில் அது எந்த போலீஸு, யார் அந்த போலீஸுக்கு உத்தரவு கொடுத்தா, எதுவுமே வராமல் இந்த கேஸை இப்படியே இழுத்து மூடுறது அப்படிக்கான வேலையை வந்து விஜய் செய்கிறாரு. அதுக்கு எல்லாரும் வந்து உறுதுணையாக இருக்காங்க. அப்புறம் என் மேலே பழிய தூக்கி போடுறாங்க அப்படின்றாரு. பழிய தூக்கி போடுறாங்கன்னு போன வாட்டியும் சொன்னார், இந்த வாட்டி திருப்பியும் சொல்கிறாரு. என்ன நீங்கள் ஏளனமாக பேசுகிறீங்களா? என் மேலே பழிய தூக்கி போடுறீங்களா? சட்டசபையில் ஸ்டாலின் சார் நம்ம மேலே திருப்பி விட்டு அங்கே ஒரு அரசியல் செய்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பொய்யை மறுபடியும் சொல்லி அதை வந்து உண்மையாக்குற வேலை சட்டசபையிலேயே சொன்னார் அப்படின்னாரு. அவர் பேசி முடிச்சதுக்கு நமக்கே வந்து டவுட் ஆகிடுது. நமக்கே வந்து இவர் வாயை திறந்தா பொய் தான் பேசுவார்னு தெரியும்னாலும் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு அப்படிங்கும் போது போய் எடுத்து பார்த்தா சட்டசபையில் மு.க. ஸ்டாலின் என்ன பேசினாருன்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட விஜய்ங்கிற பேரே சொல்லலை. அவர் தாவேக்கா தலைவர்னு ஒரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருங்கிறாரு. அது சம்பவம் முடிஞ்ச பிறகும் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் வந்து வீடியோ போட்டிருந்தாரு, சட்டசபையிலையும் பேசுகிறாரு. அவர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க, எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டர்கள் இறப்பதை வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்ற அவங்க ஒரு சாஃப்ட் கார்னரில் தான் பேசுகிறாரு. யார் இறந்திருந்தாலும் அவங்க தமிழ்நாட்டு மக்கள், நம்ம வந்து இப்போ ஒரே இதில் இருக்கணும், இது மாதிரியான விபத்து இனிமேல் நடந்துடக்கூடாது இப்படின்னு தான் சொல்கிறாரு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அரசியல் நிலைப்பாடுகள், கொள்கை முரண்பாடுகள், தனி மனித பகைகள்னு எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு எல்லாரும் மக்களுடைய நலனுக்காக சிந்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன் கட்சி தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் என்றுதான் நான் குறிப்பிட்டேன். இறந்தவர்கள் நமது உறவுகள் என்பதை மனதில் வைத்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஆனால் இவர் மீண்டும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தர விரோதியாக்கணும், திமுகங்கிற குற்றச்சாட்டு செய்யணுங்கிற பொய்யை வந்து மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்லி அதை தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்டை வந்து உண்மையாக்குற வேலைகளை பண்ணுறாரு. பழிய தூக்கி போடுறாங்கன்ட்டு ஸ்டாலினை சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் மேலே பழிய தூக்கி போட்டது யாருன்னாக்க வைகோவும் திருமாவும் தான். வைகோ வந்து விஜய் பண்ணது, கரூர் விஷயத்தில் விஜய் பண்ணது ஒரு மிகப்பெரிய பித்தலாட்டம் அப்படின்னாரு. திருமா வந்து சொல்லவே வேணாம், ஆர்எஸ்எஸ்ஸின் குழந்தை அப்படின்னு சொன்னவர் வந்து நீங்கள் ஏங்க விஜயை விட்டீங்க, திமுகவை கேட்டார் கூட்டணியில் இருந்துக்கிட்டே, நீங்கள் ஏங்க விஜயை விட்டீங்க, தூக்கி உள்ளே வச்சிருக்கணும்ல, நீங்கள் என்ன திமுகவும் தாவேக்காவும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். குறைந்தபட்ச இறக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க, 41 பேர் இறந்துட்டாங்க. வாய்ஸ்ல பேசினா சோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு போறாங்க, அது கண்டு காணாம அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவி இறக்கம் இல்லைங்கிறது தானே வெளிப்படுது. இப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த அரசியல் சிக்கினால் என்ன ஆகும்? காங்கிரஸ் வந்து விரோதிமணிலாம் சொன்னாங்க, அவர் டைமுக்கு வந்திருக்கணும், டைமுக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு அந்த ஊர் எம்பி அவங்க சொன்னாங்க. இப்போ அவர் கூட்டணியில் இருக்க ஐயுஎம்எல், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே வந்து வெளிப்படையாக பழி சுமத்துனாங்க. விஜய் தான் காரணம், தாவேக்கா தான் காரணம், அவர் வந்து ஓடி இருக்கக்கூடாது இப்படின்லாம் சொன்னாங்க. நிஜமாலேயே பழி சொன்னவங்கள தூக்கி கூட்டணியில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அமைச்சரவை எல்லாம் கொடுத்துருக்காரு. இப்போ அவங்களாம் மாற்றி கீத்தி பேசுவாங்க. உண்மையாக வந்து அவர் மேலே யார் மேலேயும் பழி சொல்லாமல், அவர் மேலே வழக்கே போடாமல், அல்லு அர்ஜுன் ஆந்திராவில் அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து 2 ரசிகர்கள் இறந்து போயிட்டாங்க. இவர் அந்த தேட்டருக்கு வராரு அப்படின்னு ஒரு தகவல் முன்னாடியே சொல்லப்பட்டு ஒரு அம்மா குழந்தைலாம் அந்த இறந்தவர்கள் லிஸ்ட்டில் இருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க, விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. ஒரு நாள் ஜெயிலையும் இருந்தார் விசாரணை. அப்புறம் ஈவினிங் வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். இங்கே 41 பேர் இறந்துட்டாங்க. இங்கேயும் அதே சினாரியோ தான். ஆனாலும் வந்து அவர் மேலே வந்து தமிழ்நாடு அரசு அப்போ கேஸு போடலை. அவரை வந்து இப்போ கூட அவர் வந்து அக்யூஸ் லிஸ்ட்டில் இல்லை, சாட்சிகள் லிஸ்ட்டில் தான் இருக்கார், அந்த ஸ்பாட்டில் இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வெளிப்படையாக வந்து நிஜமாலேயே பழி சொன்னவங்கள அவர் டீமில் சேர்த்துக்கிட்டாரு, பழி சொல்லாதவங்கள பழி சொல்கிறாங்க அப்படிங்கிற பொய்யை சொல்கிறாரு. இன்னொரு முக்கியமான டைலாக்லாம் விட்டார், பணமா ஜனமா அப்படின்னா ஜனம் தாண்டா அப்படின்னு ஒருமையிலலாம் பேசி பயங்கரமான பஞ்ச் டைலாக்கு. அதுக்கு வந்து கிளாப்ஸ் எல்லாம் அல்லுது. பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தாண்டா எனக்கு முக்கியம். இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னாக்கா,
பணமா ஜனமா அப்படின்றாரு, ஜனம் தான் அப்படின்றாரு. அப்போ பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் வந்து அவரோட சொத்து பட்டியலே இருந்து கிட்டத்தட்ட 500 கோடி கணக்கில் காட்டப்பட்ட பணமே. ஆனால் ஒரு படத்துக்கும் அவர் சம்பளம் 150 கோடி 200 கோடினாங்க. அப்படின்னா 500 கோடினா 3 படத்தோட சம்பளம் மட்டும்தான் கணக்கில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. மீதி படத்தோட சம்பளம்னா என்ன, நிறைய தொழில்கள் வேற பண்ணுறாரு. அவரோட டிரைவரே வந்து அவர் பண்ணுற தொழில் நிறுவனத்தில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர். அப்படி பல தொழில்கள் பண்ணுறவர் வெறும் 500 கோடி தான் என் சொத்து அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்படி அவரோட சொத்தில் சினிமாவிலேருந்து அவர் சம்பாரித்த சொத்தில் ஜனத்துக்காக மக்களுக்காக வேணாம், தாவேக்காவுக்காக எவ்வளவு செலவு பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட வெள்ளை அறிக்கை வெளியிடுறாரு. மேலே ஒரு வெள்ளை அறிக்கை, கீழே ஒரு வெள்ளை அறிக்கை, சைடில் ஒரு வெள்ளை அறிக்கை, எதுக்கு எடுத்தாலும் வெள்ளரிக்கை மாதிரி வெள்ளை அறிக்கையை விட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கிற விஜய் வந்து எவ்வளவு பணம் மக்களுக்காக அவர் பணத்துலேருந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை விடணும். எனக்கு இவ்வளவு பேர் செத்தாங்க, 41 பேர் செத்தாங்க. அந்த 41 பேர் குடும்பத்துக்கும் யாரெல்லாம் உதவி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா கட்சி சார்பாக தான் 20 லட்சம் கொடுத்தாங்க. அரசு சார்பாக 10 லட்சம், கட்சி சார்பாக 20 லட்சம். மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சராக இருக்கார். அவர் வந்து குடும்பத்துக்கு 5000 நான் மாதம் தருவேன் அப்படின்னாரு. அந்த 20 லட்சம் கட்சி சார்பாக தான் போயிருக்கு. எனக்கு இவர் பிரச்சாரத்துக்கு வராருல, அந்த வண்டியே அவரோடது கிடையாது. அது வந்து ஆதவர்ஜனா பேரில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட வண்டி. இவர் முதலமைச்சரான பிறகு கோட்டைக்கும் பனையூருக்கும் போயிட்டு வர்றாருல, அந்த வண்டி ஆதவர்ஜனா பேரில் இருந்த அந்த வண்டி. அப்படி கட்சி இப்போ முட்டை கொடுத்தோம், பால் கொடுத்தோம் அப்படின்லாம் ரீல் சுற்றுவார். அந்த முட்டையும் பாலையும் அந்தந்த ஊரில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்க வந்து 30,000 40,000 மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு அதுலேருந்து வர காசை வந்து செலவு பண்ணாங்க. இப்படி அவரோட காசை வந்து யாருக்கு எவ்வளவு கொடுத்தாரு. கரூர் சம்பவத்தில் இப்போ அரசு வேலை கொடுக்குறாரு. அரசு வேலை வந்து ஏன் அவர் சம்பாரிச்ச காசுலேருந்து கொடுக்க வேண்டியதானே. பணம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னாக்கா அவர் இந்த கத்தி படத்துலேருந்து வந்த வருமானம் இந்த குடும்பத்துக்கு, காவலன் படத்துலேருந்து வருமானம் இந்த குடும்பத்துக்கு, சுறா படத்துலேருந்து வருமானம் வந்திருக்காரு. அதனால் லாஸ்ட்டாக அந்த மாஸ்டர் படத்துலேருந்து வந்த வருமானம் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லி அவர் வீட்டு காசை எடுத்து கொடுக்க வேண்டியதானே. அப்படி இது வரைக்கும் எவ்வளோலாம் கொடுத்துருக்காரு. சொந்த காசை ஒரு இடத்துலையும் விஜய் இது வரைக்கும் வெளியில் கொடுத்தது செஞ்சதே கிடையாது. அதாவது ஈழத்தமிழர்களுக்காக போராடினோம் அப்படிம்பாரு. அந்த வீடியோவை நமக்கு இருக்குது. 500 ரூபா கொடுத்தாருண்ட. அந்த 500 ரூபா தான் கொடுத்தாங்க. அந்த 500 ரூபாயும் விஜய் காசு கிடையாது, ரசிகர் மன்றத்தோட காசு. அந்த போராட்டம் எங்கே நடந்துச்சோ அந்த மாவட்ட அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க காசெல்லாம் தான் செலவு பண்ணி இப்போ ஆதவர்ஜனா வந்து கட்சியை நடத்துகிறாரு. கட்சிக்கு பிரச்சார வண்டி அவர் பேரில் இருக்குது, முதலமைச்சர் போகிற வண்டியே அவர் பேரில் இருக்குது. அப்படின்னாக்கா அதுக்கு பதில் என்ன, நீ இதெல்லாம் செலவை பார்த்துக்க, உனக்கு நான் எம்எல்ஏ ஆக்குறேன், அமைச்சராக்குறேன், முக்கியமான துறையை தரேன், இப்படிங்கிற கிவ் அண்ட் டேக் பாலிசி. சரி, ஆதவர்ஜனா பணம்லாம் என்ன பணம்? அவர் ஏதாச்சும் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நடத்துகிறாரா, இல்லை பயங்கரமாக உழைச்ச ஒரு கம்பெனியை நிறுவி அதுலேருந்து வருமானம் பார்க்குறாரா? எதுவும் கிடையாது. லாட்ரி வித்த காசு. மக்களை லாட்ரினால் பல தற்கொலைகள் இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டே இருக்குது, தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. லாட்ரி வித்த காசில் அந்த பணம், பாவத்திலேருந்து வந்த பணம், அதில் வந்து கட்சி நடத்துகிறாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் டைலாக் மட்டும் நேற்று பயங்கரமாக சொல்லிட்டாரு. பணமா ஜனமானா நான் ஜனம் தாண்டா அப்படின்ட்டாரு. என்னெல்லாம் பணம், அவர் பணத்தை இழந்திருக்காரு, பணத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காருங்கிற வெள்ளை அறிக்கையும் விஜய் வெளியிட. செம கூத்தா இருக்குங்க, செம ஃபன்னா இருக்குங்க அப்படின்றாரு. பயங்கர கிளாப்ஸுகள் வருது. ஐயோ ஏன் கேட்குறீங்க, இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. செம கூத்தா இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குன்னா எது செம்ம கூத்தா இருக்குனாக்க உங்களோட அமைச்சர்கள், உங்களோட எம்எல்ஏக்கள், தாவக்கா நிர்வாகிகள் பண்ணுறது தான் செம்ம கூத்தா இருக்குது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு டிவி கேத்தொன்றை தூக்கி போட்டுட்டு 28,000 நெல் மூட்டை வந்து எரியுது தென்காசியில். எரிஞ்சு அரிசி மூட்டையெல்லாம் எரியுது. அது வந்து தீயணைப்பு படை வந்து ஒரு பக்கம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. 3 நாளாக அதை அணைக்கிறதுக்காக போராடி இருக்காங்க. அங்கே மீதி மூட்டை ஒரு பக்கம் 28,000 மூட்டை எரிஞ்சிருச்சு, மீதி மூட்டையெல்லாம் இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்காக அந்த குடோன் தொழிலாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் விபின் சக்கரவர்த்தி அவர் வந்து ஜாலியாக போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கார்லேருந்து இறங்குறது, பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அதை பார்க்குறது, இதை பார்க்கறதுக்கு தான் செம கூத்தா இருக்குது. இன்னொன்று சரவணன் எம்எல்ஏ, அவரும் அதே பகுதி தான், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ. அவர் மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வழக்கே இருக்குது. அதாவது அவரோட ஆதரவாளர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு. அந்த தாவேக்கா நிர்வாகியே வந்து மயக்க மருந்து கொடுத்து பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குனாரு. அவங்க வந்து பேட்டியே கொடுத்தாங்க. சரவணன் எம்எல்ஏ தான் அதுக்கு காரணம், அவர் பின்னால் வந்து செயல்படுறாரு, அவர் அவங்களை காப்பாற்றுறாரு அப்படின்னாங்க. ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்களுக்கு ஆதரவு தந்த அந்த எம்எல்ஏ இருக்கார்ல, அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமா செஞ்சிச்சு, 2 துப்பாக்கியோட போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்க.
இந்த மாதிரி இன்னும் நல்லா பண்ணுப்பா, எவன்ப்பா உன்னை கேட்பான் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்க்கறதுக்கு தான் செம கூத்தாக இருக்குது, செம ஃபன்னாக இருக்குது. போலீஸ் பாதுகாப்போட ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டில், இது ஒரு பயங்கர வரலாறாக இருக்கே. நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ரேஷன் கடையில் போய் ஆய்வு பண்ணார். ரேஷன் கடையில் ஆய்வுனாக்கா ரேஷன் கடையில் பண்ணணும். ரேஷன் கடை உள்ள இருக்க அரிசி சக்கரை நல்லா இருக்கா, கோதுமை நல்லா இருக்கா, அங்கே வரவங்களுக்கு வந்து ஏதாவது குறைகள் இருக்கான்னு ஆய்வு பண்ணணும். இவர் வாசல் நின்ன லாரியை போய் பார்த்து, அந்த லாரியும் இல்லாமல் அடியில் டயரை போய் பார்த்து, இந்த டயர் ஏன் இப்படி இது சொட்டையாக இருக்குது அப்படின்ட்டு இந்த லாரி ஓனருக்கு, அந்த டெண்டர் எடுத்தவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவன் திட்டி விட்டான். யோ, உனக்கு எம்எல்ஏனா ரேஷன் கடை ஹாய்க்கு வந்தியா, போய் ரேஷன் கடையில் சக்கரை பாரு, கோதுமையை பாரு, டயரை பார்க்கறதுலாம் உன் வேலையா அப்படின்னா அவன் லைவ்லேயே திட்டி விட்டான். அதை பார்க்கறதுக்கு தான் செம்ம கூத்தாக இருக்குது, செம்ம ஃபன்னாக இருக்குது. தேனியில் வந்து ஜெகநாத் மிஸ்ரான்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ, தூய்மை பணியாளர் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் அந்த எரிமேடை தகனம் பண்ணுற இடத்துல வந்து எரிமேடையில் போய் அந்த அவங்களோட உடல் வந்து அங்கே இருக்குது. அவங்க வீட்டோட மனைவியோ அவங்க வீட்டை சேர்ந்தவங்க கதறி அழுகுறாங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், வெக்கமே இல்லாமல், மனசாட்சியே இல்லாமல் அதை வீடியோ, அதாவது இந்த அவங்க உடல் இருக்குது, அந்த அம்மா அங்கே கதறி அழுகுறாங்க, பின்னாடி நம்ம எம்எல்ஏ தெரிகிறாரு. அப்படி ஒரு வீடியோ எடுத்து கூட அப்படியே விட்டுட்டு போட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இவர் தனியாக நின்று பேசுகிறாரு. அந்த அவங்க அங்கே பணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு போல பக்கத்தில் அந்த உடல். இவர் இந்த பக்கத்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி தேனியில் வந்து ஒரு தூய்மை பணியாளர் இறந்துட்டாரு, நம்ம விஜய் ஆட்சியில் இப்படி அப்படின்னு என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காரு. அதை எடுத்து ரீல் போடுறாங்க. இதை பார்க்க தான் கூத்தாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறாரு, கதறல் திரும்பின பக்கமெல்லாம் கதறலாக இருக்குது அப்படின்னு இவர் வந்து எதிர்கட்சி சொல்கிறாரு. எதிர்கட்சிகள்லாம் வந்து கதறாங்க, கேள்வி கேட்குறாங்க அப்படின்றாரு. திரும்புற பக்கம்லாம் கதறல் காதலேருந்து ரத்தம் வராத குறை. ஆனால் உண்மையான கதறல் என்னன்னாக்க, சிஎம்க்கு வந்து டிவி பார்க்குற பழக்கம் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. ஒருவேளை ஒரு பாலிமரையும் நியூஸ் 24/7 பார்த்துட்டு இருக்காரு போல இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தால் இதுதான் தெரியும். அதாவது கணவனை, இப்போ மனைவியை வந்து விஜயை பார்க்க அழைத்து வந்த கணவன், அண்ணனை சந்தோஷமாக அனுப்பி வைக்க தவிக்கும் தாவேகா நிர்வாகி, இப்படியான செய்திகள்லாம் போடுவாங்க. அதை கொஞ்சம் வேற சேனல்களையும் மாற்றி பார்த்தாருனாக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கதறல் குரல்கள் அவருக்கு தெரியும். முதல்ல அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவங்களோட ஆதரவாளர் மேலே தாவேகா நிர்வாகியே 2 பெண்களை வந்து காரில் கூட்டிகிட்டு போய் போதை மருந்தை கலந்து கொடுத்து ஜூஸில் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அந்த கதறல் வந்து அங்கே ஊர்லேருந்து கேட்டுட்டு இருக்கு. அதை வந்து சிஎம்க்கு அந்த கதறல் வந்து தெரில. தமிழ்நாடு முழுக்க பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் 60 நாளில் கிட்டத்தட்ட 70-80ன்னு போய்கிட்டு இருக்கு. பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகளோட கோயம்புத்தூரில் 6 வயது சிறுமி, அவங்க அம்மா வந்து கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட சிறுமிகளோட அம்மா அப்பாலாம் கதறாங்க. அந்த கதறல் குரல் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆணவ கொலை நடக்குது. ஆணவ கொலை, அதுவும் மயிலாடுதுறையெல்லாம் வந்து 2 பேருமே காதலித்த அந்த பையன் பொண்ணு 2 பேருமே ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கதறல் குரல் தான் தமிழ்நாடு முழுக்க கேட்டுக்கிட்டு இருக்கு. விவசாயிகள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து நேற்று பேசும்போதே சொல்றாரு, குறுவை சாகுபடிக்கு ஏதோ தொகுப்பு ஊதியம் கொடுத்தோம் அப்படின்னாரு. ஏதோ தொகுப்பு ஊதியம் கொடுத்துருக்காரு, ரைட்டு. பட் விவசாயம் பண்ணுறதுக்கு கரண்ட் இல்லாமல் அவர் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பால்கனியில் வந்து நின்னாருனாலே ரோட்டில் வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து மக்கள் கரண்ட் வேணும்னு சொல்லி கதற குரல் அவர் காதில் கேட்டிருக்கோம். பாலவாக்கத்தில் தமிழ்நாடு முழுக்க கரண்ட் இல்லாமல் மக்கள் ரோட்டுக்கு வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு வந்து கரண்ட்டும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. காவேரியிலேருந்து தண்ணீர் திறக்கப்படவே இல்லை இந்த வருஷம். எப்போ திறப்பாங்கிற எதுவும் கிடையாது. விவசாயிகள் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஊதிய உயர்வு கேட்டு தூய்மை பணியாளர்கள், அதாவது இப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னோட ஆஃபீஸ்க்கு பணியருக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நான் அவங்க கூட நிற்பேன், எக்காலமும் உங்க கூட இருப்பேன் அப்படின்லாம் பேசினவர் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து தூய்மை பணியாளர்கள் வேலையை வந்து பிரைவேட் ஆக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஊதிய உயர்வு கேட்டு ரோட்டில் போராடி கதறிக்கிட்டு இருக்காங்க. நர்ஸுகள், மருத்துவ பணியாளர்கள் வந்து ஊதிய உயர்வு கேட்டு ரோட்டில் இறங்கி கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதறல் குரல்லாம் முதலமைச்சர் கேட்கவே இல்லை. இவருக்கு கேட்ட கதறல் குரல் என்ன தெரியுமா? அது கதற கூட இல்லை. அவங்க டாஸ்மாக் ஊழியர்கள், அவங்களுக்கு 25% வந்து ஊதிய உயர்வு கொடுத்தாரு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் தான் கதறாங்க. அந்த கதறல் குரல் எதுவுமே முதலமைச்சருக்கு தெரியல. அவர் எதிர்கட்சிகளை அரசியல் பண்றது, எதிர்கட்சிகளை வந்து திட்டுறது, திமுக சதிங்கிறது இதுலயே பிஸியா இருக்காரு. இவர் வந்து கடைசியில் டிக்ளரும் பண்ணிடுறாரு. மக்கள் வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க, லஞ்சம் ஊழல்லாம் ஒழிச்சாச்சு. யாரோ வயசானவரெல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாராம், விஜய்கிட்ட பேசினாரா யார்கிட்ட பேசினாருன்னு தெரில. தம்பி, நான் வந்து எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு, அங்கே வந்து லஞ்சம் கேட்கல போல இருக்கு, தமிழ்நாடே மாறிடுச்சு, சங்கர் படம் மாதிரி இருக்கு, தமிழ்நாடே மாறிடுச்சு, பேஷா நடக்குது விஜய் ஆட்சி அப்படின்னு ஒருத்தர் வயசானவர் சொன்னாராம். அந்த வயசானவர் சொன்னாரை கேட்டுட்டு இவர் தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டுருச்சு, தமிழ்நாட்டு மக்கள் சுபிக்ஷமா இருக்காங்க, அதை பார்த்து இவர் பெருமிதத்தோட இருக்காராம், மன நிம்மதியோட இருக்காராம். ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது.
வெறும் 60 நாளில் வந்து லஞ்ச ஊழலை ஒழிச்சிட்டேன், தமிழ்நாடை வந்து சிங்கப்பூரை மாற்றிட்டேன், மலேசியாவை மாற்றிட்டேன், அமெரிக்காவை மாற்றிட்டேன்ட்டு சிஎம் பேசுகிறாரு. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வை காண முடியும். நம்ம உடம்புல இந்த இடத்துல வலி இருக்குன்னு நம்ம ஒத்துக்கிட்டாதான் டாக்டரை பார்ப்போம், மருந்து போடுவோம், சாப்பிட அது இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்கன்னு பாரு, அந்த பத்தியத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ தான் அந்த பிரச்சனை தீரும். நம்மளே வந்து அதெல்லாம் வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, காயம்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு தான் பிரம்ம அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கான தீர்வுங்கிறதே கிடைக்காது. முதலமைச்சரும் வந்து லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, தமிழ்நாடு சுபிக்ஷமாக இருக்குங்கிற நிலைக்கு வந்துட்டாரு. இனிமேல் வந்து அவர் எப்படி அந்த பிரச்சனையை தீர்ப்பாரு நமக்கு தெரியல. சீன பெருஞ்சுவருக்கு நிகரான பொய்கள் லிஸ்ட்டில் வந்து பல பொய்கள், நம்ம முக்கியமான பொய்கள் மட்டும்தான் கரூர் ஸ்பீச்சில் இருந்து பேசுகிறோம். அதில் தீய சக்தி, தேர்ந்து போன சக்தி, அதை வந்து விடுற மாதிரி தெரியல விஜய் அவர்கள். தீய சக்தி திமுக, தேர்ந்து போன சக்தி அதிமுகன்னு சொல்லி 2 பேரும் கூட்டு களவாணிகள், 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுருக்காங்க அப்படின்லாம் வந்து மீண்டும் மீண்டும் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா? அது வந்து நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டு. 2 பேரும் வந்து சேர்ந்துருக்காங்க, சேர்றதா பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது, ஒரு முக்கியமான சாட்சியும் கிடையாது. ஏன்னா இவர் திருமாட்ட போய் 2 பேரும் சேர்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துச்சாமேனா, ஆமாம் அன்னைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு பேசினாங்க அப்படிம்பார். சண்முகத்தில் போய் கேட்டோம்னா ஆமாம் அன்னைக்கு 8 மணிக்கு பேசினாங்க அப்படிம்பார். IUML காதர் பாய்கிட்ட போய் கேட்டோம்னாக்க அவர் நைட்டு 8 மணிக்கும்பார். அவங்களுக்குள்ளேயே வந்து ஸ்ட்ராங்கான ஒரே ஒரு உண்மைனா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறது தான். ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சொல்லும்போது எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் பதிலுக்கு இவர் என்ன பண்ணார் தெரியுமா? தூய சக்தி, தேர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்கிற அதிமுகவோட நம்பர் 2 நம்பர் 1 வந்து எடப்பாடியோட ஆஃபீஸ்னா, விஜயபாஸ்கர் CV சண்முகம் அவங்களோட ஆஃபீஸ்க்கு நேரடியாகவே இந்த சக்தி, தூய சக்தி காரில் ஏறி போய் அவங்கள்ட்ட பொக்கேலாம் வாங்கி கை குலுக்கி ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து, அதுக்கு முன்னாடி அதுதான் முக்கியமானது, சோஃபாக்கள்லாம் அனுப்பி. அதிமுகவில் 2 தரப்பாக பிரிந்திருக்கக்கூடிய CV சண்முகம் தலைமையிலான அணியினரை தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்திருக்கிறார். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. வெளிப்படையா எல்லா மீடியாலையும் போட்டோ இருக்கு, வீடியோ இருக்கு. இவர் தான் கள்ள கூட்டணியெல்லாம் கிடையாது, கள்ள கூட்டணி அண்டர் கிரவுண்ட் கூட்டணிலாம் கிடையாது. சோஃபா மேலே உட்காந்து வெளிப்படையான கூட்டணி இவர் தான் அதிமுகவோட வச்சாரு. அப்போ வச்சது மட்டும் கிடையாது, அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க, கண்ணு முன்னாடி ஓட்டு போட்டிருக்காங்க. 25 அதிமுக MLA ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இவர் வந்து எவ்வளவு முட்டாள், மக்கள் எவ்வளோ முட்டாள்னு நினச்சா, மீடியாக்கள் எவ்வளோ முட்டாள்னு நினச்சா, தாவேக்கா தொண்டர்கள் எவ்வளோ முட்டாள்னு நினச்சா, இனி அவங்க 2 பேர் தான் கூட்டணி வச்சுருக்காங்க, நம்மளுக்கும் அவங்க சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிற பொய்யை திருப்பி 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 சொல்கிறாரு. யாரும் கேள்வியும் கேட்கறதில்ல, விஜய் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற டோன்லேயே அதை அணுகிக்கிட்டு இருக்கோம். 25 பேர் ஓட்டு போட்டாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 MLAக்கள் அங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு அதிமுக வந்துட்டாங்க. ஆதவர்ஜனா வெளிப்படையாக சொல்கிறாரு, முன்னாள் அதாவது தேர்தலில் ஜெயிச்ச MLAக்கள் வந்துட்டாங்க, தேர்தலில் தோத்த முன்னாள் MLAக்கள் முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 7-8 அமைச்சர்கள் வந்துட்டாங்க. ஆதவர்ஜனா சொல்கிற மாதிரி பாதி அதிமுகவே வந்து தேர்தலுக்கு பிறகு தாவேக்கா கூட போயிருக்கு. அவர் தான் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு. அதிமுகவை வந்து கபலீகரம் செய்கிற வேலையை வந்து தூய சக்தின்னு சொல்லப்படுற விஜய் தான் சொல்கிறாரு. ஆனால் அவர் வெளிப்படையாக வந்து திமுகவையும் அதிமுகவையும் மேலே குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. கடைசியாக வந்து அவரோட ஆசையை ஒன்று சொன்னார், நல்ல விஷயம், ரொம்ப எவ்வளவோ பொய்கள் சொல்கிறாரு, நம்ம திட்டுறோம் விமர்சிக்கிறோம் தாண்டி இதை வந்து வரவேற்கணும், நினைவு சின்னம் அமைப்போம். இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, அதுக்காகவே கரூரில் ஒரு நினைவு சின்னத்தை நம்ம TVK சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். கரூர் வந்து சம்பவம் நடந்துருச்சு. அதாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, அடுத்த தலைமுறைக்கும் இதை வந்து மறந்துடாதீங்கடா, இப்படி ஒன்று நடந்துச்சு, நான் லேட்டாக வந்தேன், தாவேக்கா கூட்டத்தில் நடந்துச்சு, அப்புறம் நான் வீட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், 1 மாதம் வெளியில் வரல, அதுக்கு பிறகு ஜனநாயகம் ஆடியோ லான்ச்சை போய் 2 ஸ்டெப்பு போட்டேன், அப்புறம் வலியாக இருக்குது வேதனையாக இருக்குன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நம்பிட்டானுங்க, எல்லாத்தையும் நம்பி என்னை வந்து ஒரு புனிதராக்கிட்டாங்க, என்னை வந்து ரச்சகராக ஏற்றுக்கிட்டாங்க, 1.5 கோடி பேருக்கு மேலே எனக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ கரூர் மேட்டரை வச்சே தான் நான் அடுத்தடுத்த இடைத்தேர்தலையும் கரூர் மேட்டரை வச்சு தான் ஓட்ட போகிறேன். அடுத்த 5 வருஷமும் ஏன்னா அந்த கேஸு முடியாது, எல்லா சாட்சியும் கிளச்சாச்சு, CBI ஆதரவாக இருக்குது, ஒன்றிய அரசு ஆதரவாக இருக்குது, உச்சநீதிமன்றம் ஆதரவாக இருக்குது. இந்த கேஸை வச்சு 5 வருஷம் ஓட்டி 2031 எலெக்ஷன்லையும் திருப்பியும் கரூரையே தான் நான் வச்சு பேசுவேன். என்னை அடக்கிட்டாங்க, ஒடுக்கிட்டாங்க, எனக்கு நீதி வேணும், நியாயம் வேணும், கரூர் வழக்கில் நல்ல தீர்ப்பு வரணும்னா எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் ஓட்ட போகிறேன் அப்படின்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நினைவு கூறும் விதமாக கரூர்லேயே வந்து ஒரு நினைவு சின்னம் அமைக்கணும் அப்படின்ட்டு அவரோட ஆசையை சொன்னார். அது இணையத்தில் இருக்க பல பேர் வந்து அந்த ஆசையை வந்து அப்ரோச் பண்ணுவாங்களே, அதாவது இப்படி
ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து அவங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு. அந்த நினைவு சின்னம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸும் வந்து அதாவது அதை சில பேர் வந்து திருச்சி ஏர்போர்ட்டில் வைக்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து அவர் முதுகை கட்டிக்கிட்டு ஓடினார், அதனால் அவர் முதுகு தெரிகிற மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டில் வைக்கலான்னு சில பேர். திருச்சி ஏர்போர்ட்டில் சம்பவம் நடந்தது கரூரில், நீங்கள் ஏங்க திருச்சி ஏர்போர்ட்டில் வைக்க போகிறீங்க, கரூர் ரவுண்டானாவில் வைக்கிறாங்க அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து சில பேர். கரூர் ரவுண்டானா வரைக்கும் எதுக்கு போகிறீங்க, இந்த வேலுச்சாமிபுரத்திலே வைப்போம், இந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு அங்கேயே வைப்போம், கீழே வந்து மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் பாட்டிலை தூக்கி செருப்பை தூக்கி போட்டு விஜயை கூப்பிட்டு இங்கே எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு நடுவில் ஒரு பஸ்ஸை நிப்பாட்டி பஸ்ஸு மேலே நின்று பாட்டிலுக்கு 10 ரூபான்னு டான்ஸ் ஆடினார் இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒன்று வைப்போம் அப்படின்னு ஏகப்பட்ட சஜஷன்ஸ் வந்திருக்கு. அதில் ஏதாச்சும் ஒன்று நல்ல டிசைனாக பார்த்து அவர் முகம் நல்லா, அதான் முக்கியம், விஜய் முகம் நல்லா தெரிகிற மாதிரி ஒரு நினைவு சின்னத்தை வந்து சீக்கிரமாக கட்டி எழுப்பணும்.